அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். 23/5/2025 விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 9ஆம் நாள் வெள்ளிக்கிழமை தேய்பிறை. இன்றைய திதி துவாதசி திதி இரவு 7:36 மணி வரைக்கும் இருக்கு. அதன் பிறகு திரையோதசி. இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் மாலை 4:02 மணி வரைக்கும் இருக்கு. அதன் பிறகு ரேவதி. இன்றைய யோகம் சித்த யோகம். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரையும் இருக்கு. இன்றைய ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை இருக்கு. இன்றைய யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை இருக்கு. இன்றைய சூலம் மேற்கு. அதற்கான பரிகாரம் வெள்ளம். இன்று பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரக்காரருக்கு சந்திராஷ்டிரம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது. இன்றைய விசேஷங்கள்: ராமேஸ்வரம் ஸ்ரீ பர்வத வர்த்தினி அம்மன் நவசக்தி மண்டபம் எழுந்தருளி தங்க பல்லக்கில் புறப்பாடு. சர்வ ஏகாதசி. இன்றைய பொது பலன்கள்: கலை, அறிவியல், வணிகம் தொடர்பான கல்வி கற்க, புதிய முயற்சிகளை மேற்கொள்ள, வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்க இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு. இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள ஸ்ரீ வெங்கடாஜலபதியை வழிபடுவது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரும். இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் விடாப்பிடியாக செயல்பட்டு சில காரியங்களை முடிப்பீங்க. பிள்ளைகளால் டென்ஷன் அதிகம். குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. ஆடம்பரமான செலவுகளால் உங்களுடைய சேமிப்புகள் எல்லாம் கரையும். வியாபாரத்தில் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் உயரதிகாரியுடன் போராட வேண்டிய சூழல் இருக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும். பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். எடுக்கும் முயற்சிகளில் மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும். எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உண்டு. எதிர்பாராத பணவரம் உண்டு. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயரதிகாரி சில முக்கிய பொறுப்புகளை தருவார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் போக்கில் நீங்கள் கொஞ்சம் மாற்றம் செய்வீங்க. உறவினர்கள், நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. வெளிவட்டாரத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரும். எடுக்கும் முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய நிர்வாகத்திறன் வெளிப்படும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். கணவன் மனைக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும். தோற்ற பொலிவு கூடும். முக்கிய முடிவுகளை எல்லாம் எடுப்பீங்க. எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான உதவிகள் கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும். உத்தியோகத்தில் உயரதிகாரி ஆதரவாக செயல்படுவார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டிரம் இருக்கிறதுனால எந்த காரியத்தை தொட்டாலும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும். எந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது. யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. வியாபாரத்தில் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் உயரதிகாரியுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் கடினமான காரியங்கள் மிகவும் எளிதாக முடிப்பீங்க. சகோதர வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாம் கிடைக்கும். மனைவழி உறவுகளால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு. கல்யாண முயற்சிகள் பலிதமாகும். வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் திறமைகள் வெளிப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் கனிவாக பேசி சில காரியங்களை சாதிப்பீங்க. சகோதர வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறும். அரசால அனுகூலமான பலன்கள்லாம் ஏற்படும். வியாபாரத்தில் லாபம் ரெட்டிப்பாக அதிகரிக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் குடும்ப வருமானத்தை உயர்த்த முற்படுவீங்க. அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும். உங்களை சுற்றி இருப்பவர்களில் உண்மையானவர்களை கண்டறிவீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேற்றுவீங்க. வியாபாரத்தில் புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க. உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் வழியே வந்து உதவுவாங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் கனவு நனவாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது.
இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் எதிர்பார்த்தவைகளை சில தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை முடியும். தாய் வழி உறவினர்களால் மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும். பணப்பற்றாக்குறை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க. பழைய கடன் பிரச்சனை கட்டுக்குள் வரும். வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் உழைப்பால் உயரும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் துணிச்சலாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க. உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. ஆடை ஆபரணம் சேரும். பயணங்களால் மகிழ்ச்சி உண்டு. வியாபாரத்தில் லாபம் இரட்டிப்பாக அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரி உங்களுக்கு சில சூட்சமங்களை சொல்லித் தருவார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் தைரியம் கூடும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் கணவன் மனைவிக்குள்ள இருந்த மனக்கசப்புகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும். வராது என்று இருந்த பணம் தற்போது வந்து சேரக்கூடிய நிலை இருக்கு. எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் இருக்கும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும். உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய அத்தியாயம் தொடங்கும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால குடும்பத்தில் உள்ளவர்களின் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லை என நீங்கள் ஆதங்கப்படக்கூடிய சூழல் உருவாகும். அனாவசிய பேச்சை நீங்கள் தவிர்க்க வேண்டியது அவசியம். யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். மற்றவர்கள் உங்கள் மீது வீண் பழி சுமத்த முயற்சிப்பாங்க. வியாபாரத்தில் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளுடன் பணிப்போர் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன். நன்றி, வணக்கம்.